வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட், அண்மை செய்திகள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்னு டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதனால் எங்களுக்கெல்லாம் என்ன சார் பிரயோஜனம்? இதில் வேறு நிறைய பேர் கமெண்ட்லலாம் சொல்லிட்டாங்க, நீ ஒரு இஸ்லாமிய கைக்கூலி, நீ முஸ்லீம்ஸுக்கு சொம்பு தூக்குற, அது இதுன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வர வேண்டும். அப்படி வரலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சரியா? பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாக மதத்தை சார்ந்து இருக்கிறாங்க. மற்றபடி அவர்கள் ஒரு பாலஸ்தீனத்தை சேர்ந்த பொதுமக்கள் அப்படின்ற பார்வையில் தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த 20 லட்சம் பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய அந்த காசா பகுதியில் பல கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய குரல் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் இல்லை, அங்கு வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம குரல் கொடுக்குறோம். அந்த குரல் என்னன்றதையும், இதன் மூலமாக நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம இந்தியா எங்கே தானே சார் இருக்கோம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு இதனால் என்ன பிரச்சனை அப்படின்ற செய்தியை தான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. அதாவது இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செங்கடல் பகுதி, அதாவது இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன்னு சொல்கிறோமே, சோமாலியா ஏமன் இரண்டுக்கும் இடையிலாக அந்த கடல் குறுகி அதன் பிறகு செங்கடல் உள்ளே போய் அந்த பக்கம் போய் சூயஸ் கேனலுக்கு போய், சூயஸ் கேனல்லேருந்து மத்திய தரைக்கடல் போய், மத்திய தரைக்கடல்லேருந்து ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் வழியாக வெளியே போய் அமெரிக்கா போகலாம். இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய ஏற்றுமதி கப்பல்கள் இந்த வழியாக தான் போயாகணும், வேறு வழியே கிடையாது ஆரம்பத்தில். அதாவது சூயஸ் கேனால் வெட்டினதுக்கு பிறகு. ஆனால் இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா கப்பல்களும், இந்திய கப்பல்களும் மற்ற நாடுகளைப் போல தானே இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனை. இன்றைக்கி இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்றதை பற்றி மட்டும் பேசுவோம். ஹமாஸோட பிரச்சனையை வேணாம், பாலஸ்தீன மக்களின் பிரச்சனை கூட வேண்டாம். இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நல்லா கூர்ந்து பாருங்கள். இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் லாக் பண்ணப்பட்டதால் கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக போய் செங்கடலும் போக முடியாது, சூயஸ் கனாலும் போக முடியாது, மத்திய தரைக்கடலும் போக முடியாது. அப்போ வேறு வழி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய கப்பல்கள் எல்லாம் வடக்கு நோக்கி செல்வதற்கு பதிலாக தெற்கு நோக்கி வரணும். முதல்ல தெற்கு நோக்கி ஆப்பிரிக்காவின் டிப்பில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அங்கேருந்து ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு அப்புறம் தான் அமெரிக்கா போய் சேர முடியும். இல்லைனாலும் அப்படி சுற்றி தான் ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் வழியாக மத்திய தரைக்கடலுக்குள்ளே ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியும். ஒரு சில அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் சேர முடியும். இந்த சைடில் மற்ற மத்திய கிழக்கு நாடுகள்னால் துபாய் போன்ற இடங்களுக்கு நேராகவே அரபு கடல் வழியாகவே போயிடலாம். இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா, நம்ம இந்த ரோட்டில் போகும்போது பார்ப்போம், லாரிகளில் ஒரு ஃபுல் லாரியும் சேர்த்து ஒரு கண்டெய்னர் அப்படியே போகும். அந்த கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர், இப்படி மட்டும் புரிஞ்சுக்கிங்க, ஒரே ஒரு கண்டெய்னரை கொண்டு போய் சேர்க்கறதுனா கப்பலில் ஆகக்கூடிய செலவு என்னென்னா $1500. சரியா? ஆவரேஜ் செலவு $1500 செலவாகிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இப்போ ஒரு கண்டெய்னரை கொண்டு போகக்கூடிய செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் $2700 ஆகுது. கிட்டத்தட்ட டபுள் காஸ்ட்டு ஒரு கண்டெய்னருக்கு. அப்போ மொத்தமாக ஒரு கப்பல் ஃபுல்லாக கணக்கு போட்டு பாருங்கள்,
எத்தனை 1000 கண்டெய்னர்கள் போகும். அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கப்பல் மூலமாகவும் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பண இழப்பு என்ன கணக்கு போட்டு பாருங்கள். டாலரில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதில் முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த நம்ம பஞ்சாபில் பார்த்திங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, தொழிற்சாலையே கிடையாது இந்த பஞ்சாபில். அதனால தான் வந்து அந்த உழவர்களுக்கான அந்த விவசாய பொருள்களுக்கு மாற்றாக ஒரு தீர்ப்பு வந்தப்போ மாதக்கணக்காக வந்து அவங்க இங்கேயே உட்காந்து டெல்லியிலே உட்காந்து போராட்டம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் சொன்ன காரணம் இதுதான், ரொம்ப சிம்பிள். என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு விவசாயம் ஒன்றை தவிர வேறு தொழிலே கிடையாது இங்கே பஞ்சாபில் வேறு இண்டஸ்ட்ரீஸே கிடையாது. நீ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன்னா அதானியும் அம்பானியும் இந்த விவசாய பொருட்களில் உள்ளே வந்தாங்கன்னா அப்புறம் எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? பஞ்சாபை பொறுத்தவரை 2 வேலை தாங்க. ஒன்று விவசாயம் பார்க்கணும், இல்லைன்னா மிலிட்ரியில் போய் வேலைக்கு சேரணும். இதை 2 தாண்டி அங்கே வந்து வேலைன்னு எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் படித்து வந்துடுவாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் உள்ளவர்கள். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த பஞ்சாப் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்மதி ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த நம்ம மெல்லிசாக நீளமாக இருக்கும்ல, நம்ம அரிசி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ்ன்றது நல்லா பார்த்துருப்பீங்க, நல்ல நீளமான அரிசியாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு வாசனையோடவும் இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸ் பஞ்சாபில் தான் மிக அதிக அளவில் விளைகிறது. அந்த பாஸ்மதி ரைஸ் மட்டும் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆகுது தெரியுமா? $4.5 மில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி ஆகுது. $4.5 மில்லியன் வெறும் பாசுமதி ரைஸ் மட்டுமே. மற்ற இதெல்லாம் விட்டுருங்க. இந்த $4.5 மில்லியன் இது எதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியாவோட ஏற்றுமதியில் சுமார் 30% இந்த வேலை மட்டும். இந்த 4.5 மில்லியன் டன் எங்கே ஏற்றுமதி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி ஆகுது. இதோட அளவு என்னென்னா, இந்தியா வந்து ஒரு ஆண்டு முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பாசுமதி ரைஸின் அளவு வந்து சுமார் $17 மில்லியன். அந்த $17 மில்லியன் சுமார் 30% இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமே இந்த பாசுமதி ரைஸ் போகுது. இப்போ இந்த கடல் வழி தடை செய்யப்பட்டதால் இந்த அரிசிகளை ஏற்றுமதி செய்ய முடியாமல் எல்லாம் குடவுனில் கிடக்குது. இப்படி குடவுனில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, எவ்வளோ நாள் குடவுன்லேயே வச்சுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த அரிசியை வந்து உள்ளே கொண்டாடுறாங்க, லோக்கல் மார்க்கெட்டுக்கு கொண்டாடுறாங்க. லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்தால் என்ன ஆகுது, ஏற்கனவே இருக்கிற விலைவாசியை விட பாசுமதி ரைஸோட விலை 8% ஏற்கனவே குறைஞ்சிருச்சு. கடந்த இந்த 4 மாதங்களில் மட்டுமே பாஸ்மதி ரைஸோட பழைய விலையை விட இப்போ 8% விலை குறைஞ்சிருச்சு. இன்னும் போக போக விலை குறைஞ்சிரும், இன்னும் விலை குறையும். இந்த விலை குறையிறது வந்து சுமார் 25% மேலே கூட போகும் அப்படின்றாங்க. அதாவது 25% மேலே போகும்னா இப்படி புரிஞ்சுக்கிங்க, $100 விற்றுக்கிட்டு இருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து $75 வந்துடும். சரி, வந்தால் நமக்கு நல்லது தானே சார் அப்படின்னு. நல்லது தான், விலை குறைஞ்சா மட்டும் நல்லது கிடையாதுங்க. அதன் மூலமாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்க்கணும்ல. இதன் மூலமாக யாருக்கு பாதிப்பு? பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகளாகிய இந்திய விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நம்மில் பெரும்பாலானவர்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் என்ன? சன்ஃப்ளவர் ஆயில். கரெக்டாக? எங்கள் வீட்டில் சன்ஃப்ளவர் ஆயில் கிடையாது, ஒரைசா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி ஆயில், அதுதான் யூஸ் பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் கொழுப்பு சத்து கம்மின்னாங்கன்னு வைங்களேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இனிமேல் விலைவாசி டபுள் ஆகிடும். ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில் பூராமே இறக்குமதி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பல ஃபர்டிலைசர்ஸ், வேளாண்மைக்கு தேவையான உர வகைகள் எல்லாமே பெரும்பாலும் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அந்த உரம் போன்றவை, ஏன்னா உரங்களில் வந்து மெயினாக வந்து நமக்கு இந்தியாவுக்கு வர்றது சூடான்லேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே இருந்தும் வராது. அப்போ இந்த உரங்கள் வரல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? காய்கறிகள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தோட விலையும் ஏறும். புரிஞ்சுதுங்களா? நாம் வந்து இது வந்து என்ன ஆகுன்னா, மொத்தமாக எக்கனாமிக்கெல்லாம் எல்லா நாடுகளும் கொலாப்ஸ் ஆகும். இப்போ வந்து இந்த அவர்களின் திட்டம் என்னென்னா, என் பிரச்சனை என்னன்னு நீங்கள் எல்லோரும் வந்து பேசுங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து தடை செய்கிறாங்க. சரி, இதன் மூலமாக பெட்ரோல் விலை ஏறுமா அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் விலை ஏறாது நல்ல வேலைக்கு. அது ஒன்று தான் ஒரே ஒரு வசதி. ஏன்னா நாம் வந்து இப்போ இந்த பெட்ரோல் வாங்குறத வந்து ரஷ்யாவிலேருந்து மட்டும்தான் பெரும்பான்மையாக வாங்குகிறோம். ஆனால் ரஷ்ய கப்பல்களுக்கு ஹவுதியினர் தடை செல்வதில்லை. ரஷ்ய கப்பல்கள் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு இந்த பெட்ரோலிய பொருள்கள் மூலமாக வரக்கூடிய விலைவாசி பாதிப்பு ஏற்படாது. அதனால் நமக்கு அந்த ஒரு வகையாவது நல்லதாக இருக்குது. இல்லைன்னா என்ன ஆகும்? பெட்ரோல் விலையும் ஏறிடும்.
ஒரு பக்கம் பெட்ரோல் விலையும் ஏறும், உரம் கிடைக்காம காய்கறிகள் உணவுப் பொருள்கள் உற்பத்தி குறைஞ்சிரும். உற்பத்தி குறைஞ்சதுனால அது விலைவாசி ஏறும். இப்படி எல்லா பக்கமும் கொசா முசான்னு ஆகி எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி மென்டல் ஆகி தெரிய போகிறோம். இப்போ புரியுதுங்களா? எதனால் நம்ம பாலஸ்தீன மக்களின் அந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் நமக்கு ஒரு சுயநலமும் இருக்குது. அந்த பிரச்சனைகள் முடிஞ்சால் தான் நாம் இந்தியாவிலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கி தேதிக்கு எந்த நாடும் தனியான ஒரு நாடெல்லாம் கிடையாதுங்க. அண்ணன் சீமான் தான் அடிக்கடி சொல்லுவார், சுயசார்பு சுயசார்பு. சுயசார்புலாம் யாருமே இருக்க முடியாது. உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்டது. குளோபல் வில்லேஜ் அப்படின்ற காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நான் சுயசார்பாக இருப்பேன், தமிழ்நாடு மட்டும் தனித்து இயங்கும் அப்படின்லாம் இயங்க முடியாது. நாம் உலகத்தையே டிபெண்ட் பண்ணி தான் எல்லாருமே இருக்கிறோம். அரிசி வேணும்னா பஞ்சாப் வேணும், ஆந்திரா வேணும், ஒன்றும் இல்லைனாலும் வெங்காயம் வேணுன்னா கூட கர்நாடகா, மகாராஷ்டிரா, இது ரெண்டுத்துலேயும் பத்தலைன்னா ஈஜிப்து. நம்ம சென்ற ஆண்டுகளில் நம்ம அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களே ஈஜிப்து வெங்காயம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த எகிப்து நாட்டிலேருந்து வரக்கூடிய வெங்காயம் வேணும். இப்போ எல்லாமே பல நாடுகளிலிருந்து நமக்கு தேவைப்படும். அப்போ அவையெல்லாம் வேணும்னா கப்பல் போக்குவரத்துகள் சாதாரணமாக நடக்கிற மாதிரி நடக்கணும். ஏன்னா இப்போ விலை இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஆகக்கூடிய கப்பல்களின் போக்குவரத்து செலவு மட்டும் சுமார் 5 மடங்கு ஜாஸ்தியாகுது. ஏனென்றால் ஒரு 6500 கிலோமீட்டரு எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா உலக நாடுகளோடு சேர்ந்து இந்தியாவும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்தியாவும் பேசினா தான் நம்ம இங்கே நிம்மதியாக வாழ முடியும். நம்ம மட்டும் இல்லை, ஐநா சபையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்து மக்கள் முதல்ல அமைதியாக வாழ்கிறதுக்கு வழி ஏற்பட வேண்டும். அப்படி வழி ஏற்படலைன்னா இது பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் போகுது. பெரிய ஃபுட் ஸ்கேர்சிட்டி வரப்போகுது, உணவு தட்டுப்பாடு வரப்போகுது, பலவிதமான பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்பட போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பாலஸ்தீன பொதுமக்களுக்காக நாம் பேசக்கூடியது மனிதநேயம் மட்டும் அல்ல, நமக்குன்னு ஒரு சுயநலமும் இருக்குன்னே சேர்த்தே வேணாலும் வச்சுக்கோங்க. நாம் எல்லோரும் இங்கே நிம்மதியாக வாழணும்னா அவர்கள் அங்கே நிம்மதியாக வாழ்ந்தால் தான் வாழ முடியும். சரியா? இட்ஸ் அ குளோபல் வில்லேஜ் உலகம் என்று. அந்த உலகம் நிம்மதியாக வாழணும்னா எல்லா பகுதியில் இருக்க மக்களும் நிம்மதியாக வாழ்ந்தால் தான் வாழ முடியும். அதை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம ஏன் தொடர்ந்து பேசுகிறோன்றதை புரிஞ்சுப்பீங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.